வணக்கம். சமீபத்தில ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு பார்க்க நேர்ந்தது. டிஎன் 2026ன்னு இந்த படத்த பத்தி வேற நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம போடுற வீடியோஸ் கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் போயிட்டு ஒரு நாள் தள்ளி தான் அந்த டீசர பார்க்க நேர்ந்தது. எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசியல் படம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஒரு படத்தோட வெளில வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்க. கட் அவுட்டு. அதுல வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு பெரிய கட் அவுட் இருக்கு. அப்படியே மேல் டாப் ஷாட்ல வந்து காட்டுறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சத்துல இருந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அவர மாரியே வந்து வச்சிருந்தாங்க. அது யார பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்த அதுக்கப்புறம் மக்களுக்கான ஒரு இயக்கமா வந்து மாத்துறாரு அப்படிங்கிற மாரி வந்து ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல அது யாருக்கு பொருந்தும்? அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, அது கூட ஒரு சந்தேகத்தின் பேர்ல அப்படியே வந்து பார்த்தா வந்து உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தங்க ஸ்டார், அப்புறம் குல்கந்த் ஸ்டார், குல்கந்த் குமார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து காட்டிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடிகருடைய அப்பியரன்ஸ வந்து ரிவீல் பண்றாங்க. முக்கியமா இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப உச்சத்துல இருந்த நடிகர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார்ல, அவருடைய சாட்சாட் அதே கெட்டப் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரே, கொஞ்சம் பிளாக்கு, அதே மாரி ஹேர் ஸ்டைலு, ஒயிட் சட்டை போட்டு மடிச்சு விட்டு, அதே மாரி இப்படிதான் வந்து காட்டல. இப்படி வந்து காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி அது விஜய் அப்படின்னு சொல்லாம வந்து சொல்லி, முழுக்க முழுக்க வந்து அவருடைய அரசியல் பிரவேசத்த வந்து பார்த்தீங்கன்னா, சட்டையர் பண்ற மாரியே வந்து இந்த டீசர் வந்து இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இது வரும்போதே வந்து இது என்ன ஒரு உள்நோக்கத்தோட வருது? யார் இத வந்து பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சந்தேகம் எழும்ல. ஏன்னா இதுல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஒருத்தர் வந்து எம்ஜிஆர்ன்னு நெனச்சு இவனும் வந்து அரசியலுக்கு வரான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் விஜய் மாரியே தோற்றம் வைக்கிறது. அதுக்கப்புறம் அவர் மாரியே சில காரணங்கள் சொல்றது. அண்ட் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் படத்துல வர மாரியே வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து வைக்கிறது. அண்ட் அவரு லைஃப்ல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சில சீன்ஸ்ல வைக்கிறது. அண்ட் அத பார்த்து மத்தவங்கலாம் வந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, அப்புறம் அதிமுக போன்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவங்கலாம் இத பார்த்து எப்படி பேசுவாங்கன்ற மாரி டயலாக் சொல்றது. அதையும் தாண்டி ரெட்டின் கிங்ஸ்லே வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கொஞ்சம் தேவையே இல்லாதது போல வந்து தோணுச்சு. ஒரு பக்கம் திருவள்ளுவர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் சார்ந்த ஏதோ ஒரு தலைவரோட ஒரு படத்த போட்டு வந்து, "டேய், உங்கள நாங்க வந்து வாழலாம் வந்து அனுமதிக்கிறோம். ஆனா ஆள்றதுக்கு அனுமதிக்கல." இது வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட டயலாக்ன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து சீமான வந்து சொன்ன மாரியே இருந்துச்சு. அதாவது சீமான் கட்சியில இருந்து யாரோ பேசுற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து வச்சு கலாய்ச்ச மாரியே இருந்துச்சு. இதுல கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெய்லர் முடியும்போதும் வந்து ஒரு பஞ்ச் மாரி ஒண்ணு வச்சு முடிச்சிருக்காங்க. பேசிக்கலி அத பார்க்கும்போது அந்த படத்தோடைய அந்த ஃபாண்ட் எல்லாமே பார்க்கும்போது, ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் கொடி மாரியே வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓம் சக்தி, பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. அது பேசிக்கலி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசஸ் டிவிகே கேடர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக்குனாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு பேக்கேஜா நம்ம நட்டி நடராஜ் இருக்கார்ல, கேமராமேனா இருந்து அப்புறம் பல படங்கள் நடிச்சவரு. சதுரங்க வேட்டை புகழ். இவரு தான் வந்து அந்த விஜய் மாரியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஒருவேள இது விஜய்லாம் இல்லங்க, நீங்க அப்படி நடிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா, அத நம்புறதுக்கு வந்து அவ்வளோ அப்பாவி ஒண்ணும் நம்பல. ஸோ முழுக்க முழுக்க இது வந்து விஜய் கலாய்க்கிறது மட்டும் இல்லாம, கூடவே சேர்ந்து வந்து சீமான் அவர்களையும் இழுத்து போட்டு கொஞ்சம் கலாய்ச்ச மாரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆவுது. அடுத்த வாரம் தானேயா? அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பேசிக்கலி வந்து விஜய் போன்ற ஒருத்தர், விஜய் சம்மந்தப்பட்ட மாரியான ஒரு கதை, அவர் யார் கூட கிளாஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களோட படம் கூட வந்து கிளாஷ் ஆகுது கோயின்சிடென்டலா. எஸ், அனைவரும் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த என்னது அனைவரும் எதிர்பார்த்து காத்து இல்லையா? நீ தான் அப்படி சொல்லடா. ஏன்டா எங்களெல்லாம் சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்கிறீங்களா? இல்லங்க, நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமா எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னா கூட வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சதா சொல்லப்படுற எல்ஐகே படம். ஏன் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும்? அஃப்கோர்ஸ் சீமான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனால மட்டும் இல்லாம, விக்னேஷ் சிவன் படம் ஏதாவது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வச்சிருப்பாரு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் ஒரு புது படத்துல இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் எடுத்து இந்த படத்துல நெறைய வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட வந்து காமிச்சிருக்கிறதுனால, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, கிராபிக்ஸ் காட்சிகள் எப்படி இருக்கு, அண்ட் எல்லாருக்கும் பிடித்த நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டரும் வந்து பண்ணியிருக்காருல்ல. ஸோ இந்த மாரி வந்து பல்வேறு காரணங்களுக்காக அந்த படத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த விஜய் மாரியான தோற்றத்தோட வரக்கூடிய டிஎன் 2026 அப்படிங்கிற படமும், எல்ஐகே படமும் தான் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ பேசிக்லி எலெக்ஷன் பிரச்சாரம் இல்லை எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சி ரீதியாக வந்து இந்நேரம் வந்து படம் வரக்கூடாது, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை தள்ளி போகுமா பொறுத்து இருந்து வந்து பார்க்கலாம். ஸோ அது ஒரு விந்தையாக இருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் கட்சி தலைவராகவே வலம் வந்து கொண்டு இருக்கும் சீமானவர்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் பார்க்கறது. அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, விவசாயத்தை காக்கக்கூடிய கேரக்டர்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு வந்து அவளாக இருக்குது. அவர் வேற சமீபத்தில் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, ஏன்னா நீங்கள் தோக்கடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவே திரும்பி பார்த்து வைத்த ஒரு படம் அது வந்து வரப்போகுது. பேசிக்கலி நம்மளோட எபிக்ஸ் ராமாயணா மகாபாரதம் சம்மந்தப்பட்டு எந்த படம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிரும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கொஞ்சம் ஒரு பக்தி சார்ந்த படம் அப்படின்னாலே வந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். எங்கள் ஆந்தார படத்தை வந்து ஆல்மோஸ்ட் கர்நாடகாவுக்கு ஈக்குவலாக வந்து வட இந்தியாவில் வந்து கொண்டாடினாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்து ரசிச்சோம் இல்லையா? ஸோ முழுக்க முழுக்க ராமாயணாவே வந்து ஒரு டெபிக்ஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. இதில் வந்து பல பேர் நடிக்கிறாங்க. ஏன்னா ராமாயணால ஆப்வியஸ்லி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் முக்கியமான நடிகர்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வெளியான அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து ராமரா வந்து நடிக்கிறாரு, சாய் பல்லவி வந்து சீதாவா வந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து நடிக்கிறாங்க. அப்போ யாருங்க ராவணா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். எஸ், நம்ம கேஜிஎஃப் புகழ் யாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டகனிஸ்ட் ராவணா கேரக்டர் வந்து பண்ணுறாரு. இல்லை பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா ராமாயணம் அப்படிங்கிறது ராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டம், அப்புறம் சீதா கூட கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வனவாசம், அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீக்வலாக என்ன நடந்துச்சுன்னு காட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ராமாயணம் படமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வந்து வருது. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு பார்ட்டு, அடுத்த வருஷம் 2027 வந்து இன்னொரு பார்ட் வருது. நிதேஷ் திவாரி இவர் வந்து தங்கல் போன்ற பல படங்களை நல்ல படங்களை எடுத்த ஒரு டேரக்டர், பெரிய ஒரு காஸ்ட்ல வந்து எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர்லேயே வந்து நிறைய கிரீன் மேட் உதவியோடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஏன் வந்து ப்ரீக்வலாக இருக்கலாம், அந்த ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதெல்லாம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த புஷ்பக விமானம்லாம் வந்து ஒரு சீன்ல வரா மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ பேசிக்கலி அந்த புஷ்பக விமானம் வந்து எப்போ யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ராவணன் தன்னுடைய சகோதரரான குபேரன் கூட வந்து சண்டை போட்டு அவனை வந்து வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் வர்றப்போ வந்து புஷ்பக விமானத்துல வந்து வரதா வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ராமாயணம் அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி இந்த இடத்துல இருந்தே வந்து ஆரம்பிக்காம அதற்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி, ராமர் எப்படி இருந்தாரு, ராவணன் எப்படி இருந்தார், ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுன்னு ஒன்று செய்யறதுக்கு, அதாவது இந்த ராமாயண சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தவறு அப்படிங்கிற மாதிரி ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்ன மாதிரியான தன்மை கொண்டவன், எவ்வளோ பெரிய வீரன், அதெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி காட்டினா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேளை கெஸ் பண்ணுறோம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காமிக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து மேபி இது ஒரு ப்ரீக்கலாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராஜமௌலி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகேஷ் பாபு நடிக்கிற வாரணாசி படம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்தி சம்மந்தப்பட்ட படம் அண்ட் இந்த மாதிரி நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு அப்புறம் பிரம்மாண்ட ஒரு தயாரிப்பில் உருவாகிற ஒரு படம். ஸோ அந்த வாரணாசியோட ஃபர்ஸ்ட் லுக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜமௌலி ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் சொல்றதுனால வந்து இப்போதைக்கே வந்து இன்டர்நெட்ல ஒரு சின்ன வார் வந்து கிளம்பி, இல்லை ராமாயணத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ் வந்து இதில் வந்து நடிச்சிருக்காங்க, நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே. ஸோ இந்த வருஷம் வந்து துரந்தருக்கு அப்புறம் வந்து இந்தியா முழுக்க ஒரு படம் வந்து பெருசாக பேசப்படும் அப்படின்னா வந்து இந்த ராமாயணம் படம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வேர்ஷன்ஸ் ராமாயணம் வச்சு எல்லா மொழிகளிலுமே படங்கள் வந்திருந்தாலும் மாடர்ன் டைம்ஸில் ஒரு பெரிய பொருட்சாலையில் உருவாகக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த வேர்ஷன் ஆஃப் ராமாயணத்தை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சினிமா நியூஸ். அண்ட் ஏற்கனவே நம்ம இன்னைக்கு பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டீசென்டான ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்த மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வெளியான படங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குன்னா வந்து பெரிய வரவேற்பு மற்ற படங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. வாழா 2 அப்படிங்கிற ஒரு படமும் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தப்பட்ட இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ஏதாவது வந்து வந்துச்சு, முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் முக்கியமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.